இதுவரைக்கும் உலகம் பார்த்திராத ஒரு சூப்பர் ஓவரை நம்ம இந்தியா இன்னைக்கு ஆசிய கோப்பை ஆட்டங்கள்ல விளையாண்டுருக்காங்க. முக்கியமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். இந்த முக்கியமான ஆட்டத்துல நம்ம இந்திய அணிய ஒத்த ஆளா களத்துல நின்று வெறும் 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் நம்ம இந்திய அணிய காப்பாத்திருக்காரு. இதன் காரணமா தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்க மேட்ச்ல ஒரு த்ரில்லரான திக் வெற்றிய நம்ம இந்தியா தற்போது முக்கியமான ஆசிய கோப்பை செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போகக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஆட்டத்துல ஒரு த்ரில்லரான வெற்றியை நம்ம இந்தியாவுக்கு தேடி கொடுத்திருக்காரு சூரியவன்ஷி வைபவ். சோ அப்படி இந்த முக்கியமான ஆசிய கோப்பை ஆட்டத்துல நம்ம இந்தியா எப்படி விளையாண்டாங்க, எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற இந்த மேட்சுக்கான ஃபுல் டீடைல் ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோவுல பாத்திரலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. சோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அண்டர் 19 ஆசிய கோப்பை ஆட்டத்துல. இப்படி இருக்க நேற்று இரவு நடந்த முக்கியமான இன்னொரு மேட்ச், அதாவது பங்களாதேஷ் ஏ அணிக்கு எதிராக நம்ம இந்திய ஏ அணி விளையாடுறாங்க. இந்த ஆட்டம் கண்டிப்பா ஜெயிக்கணும், செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போகணும் அப்படிங்கறதால நிச்சயமா இந்த ஆட்டத்துல ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தோட தான் நம்ம இந்திய அணி களம் இறங்கியிருந்தாங்க. ஆனா இந்த ஆட்டத்திலுமே கேப்டனான சதீஷ் சர்மா பாத்தீங்கன்னா அவர் டாஸ் இழந்துட்டாரு. இதனால பங்களாதேஷ் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு அவங்க பேட்டிங்க்கு வர நம்ம இந்திய போலர்கள் அபாரமா பந்து வீசினாங்க. துவக்கத்துல இருந்தே பங்களாதேஷ் அணி அவங்களுடைய விக்கெட்டை என்னமோ தொடர்ந்து வீழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. இதனால பங்களாதேஷ் ஏ அணி பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே 3 விக்கெட்டுகளை இழந்தாங்க. அதே போல 10 ஓவர் முடியறப்ப பங்களாதேஷ் அணியின் ஸ்கோர் வெறும் 65 மட்டுமே இருந்துச்சு. ஆனா குறிப்பா கடைசி 5 ஓவர்ல நல்லா பயங்கரமா டேக் ஆன் பண்ண பங்களாதேஷ் அணி கிட்டத்தட்ட 5 ஓவருக்கே 70 ரன்கள் எடுத்துட்டாங்க. முக்கியமா நம்ம இந்திய அணியின் போலிங் வேற மோசமாக இருந்துச்சு. வைடு, நோ பால், எக்ஸ்ட்ரா, முக்கியமா கேட்சுகளையும் தவற விட்டதால கடைசி 5 ஓவர்ல அந்த 15 ஓவர்ல விட்டதை கம்ப்ளீட்டா கடைசி 5 ஓவர்ல பங்களாதேஷ் அவங்க பிடிச்சிட்டாங்க. இதனால 20 ஓவருக்கு பங்களாதேஷ் ஏ அணி 178 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்திய அணி பக்கம் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சூரியவன்ஷி வைபவ் அவர் கூட பந்து போட்டிருக்காரு. 2 ஓவர் போட்டாரு. 2 ஓவர்ல 2 விக்கெட்டையுமே வீழ்த்தி வெறும் 15 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு நல்ல போலிங் ஸ்பெல்ல சூரியவன்ஷி வைபவ் அவரும் வீசியிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க 179 ரன்ன வெற்றியின் டார்கெட்டாக சேசிங் பண்றதுக்காக நம்ம இந்திய அணி பக்கம் சூரியவன்ஷி வைபவ் அதே போல அவர் கூட ஆர்யா 2 பேருமே ஓபனர்களாக இறங்குறாங்க. சோ இந்த ஆட்டத்துல ஈஸியா விக்கெட்டை இழக்காமலேயே பேட்டிங் பண்ணா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்தியா பேட்டிங் பண்ணாங்க. ஆனாலுமே ஆர்யா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அடுத்து 2 டாட் பால் விளையாண்டு கிளீன் பவுல்ட் ஆகி ஆர்யா வெளியேறினாரு. அதுக்கப்புறமா மூன்றாவதா உள்ள வந்த நமன் வைபவ் அவரை போலவே இவரும் சிறந்த பேட்ஸ்மேன் தான். ஸோ விக்கெட் இழக்காம பவர் பிளே முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா விளையாண்டு அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ணாலே நிச்சயமா இந்த மேட்ச்ல அழகா ஜெயிக்கலாம். ஆனாலுமே பின்னாடியே வந்த நமன் அவர் கூட ஒரு பிக் ஷாட் அடிக்கிறேன் அப்படின்னு சிக்ஸர் லைன்ல கேட்சை கொடுத்து வெறும் 8 ரன்ல முக்கியமான பேட்ஸ்மேனான நமன் அவரும் தன்னுடைய விக்கெட்டை இழக்கிறாரு. சோ இதனால முதல் 3 ஓவருக்கே வைபவ் அவருக்கு பாத்தீங்கன்னா பெருசா ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஆனா ஆஃப்டன் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நிதானமா விளையாடாம வந்த கையோடைய வேகமா பேட்டிங் பண்றேன் அப்படின்னு பொட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்ததால பவர் பிளே முடியறதுக்கு உள்ள அடுத்ததா 3வது பேட்ஸ்மேனாக வந்த நெஹல் அவரும் அவுட் ஆக பவர் பிளே முடியறப்ப சூரியவன்ஷி வைபவ் அதே போல சதீஷ் சர்மா இவங்க 2 பேரும் தான் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. 6 ஓவருக்கு 25 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து மோசமான நிலைமையில இந்த ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது. ஆனாலுமே மோசமான நிலைமைக்கு நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. இதனால வைபவ் இனிமேல் நம்ம அதிரடியா விளையாடக்கூடாது, விக்கெட்டை காப்பாத்திக்கணும் அப்படின்னு வைபவ் அதே போல சதீஷ் சர்மா 2 பேருமே கிட்டத்தட்ட 15வது ஓவர் வரைக்கும் ஸ்லோவான நிதானமான விக்கெட் இழக்காத பேட்டிங்கை மட்டுமே வெளிப்படுத்தினாங்க. இதன் காரணமா நம்ம வைபவ் அதிரடியான ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 35 பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு வைபவ். அதாவது 13வது ஓவர்ல கம்ப்ளீட் பண்ணாரு. பின்னாடியே பொறுமையா விளையாண்டு வந்த சதீஷ் சர்மா அவரும் கிட்டத்தட்ட 40 பந்துகள் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சதீஷ் சர்மா அவரும் பாத்தீங்கன்னா 16வது ஓவர்ல அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு. இதனால கடைசி 4 ஓவருக்கு
38 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமையில இந்தியா இருந்தாங்க. ஒரு வழியா கடைசி வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூல நம்ம வைபவ் அவர் சிக்கி 17வது ஓவர் கடைசி பந்துல எல்பிடபிள்யூ பால் வந்து பேட்ல பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வைபவ் சிக்னல் காட்டுறாரு. ஆனாலுமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ சிஸ்டம் இல்ல. அம்பையர் அவுட் கொடுத்தா வெளியே போய் ஆக வேண்டிய கட்டாயத்துல இருந்ததால வைபவ் பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியாம வெளியேறாரு. 55 ரன்கள் எடுத்து வைபவ் வெளியேறினாரு. பின்னாடியே சதீஷ் சர்மா ஒரே நம்பிக்கையாக அவர் இருந்தாரு. அவரும் 18வது ஓவர்ல 2 சிக்ஸர் அடிச்சாரு. 3வது சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னு அவருமே கூட அவுட் ஆக கடைசி 2 ஓவருக்கு 17 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா இருந்தாங்க. ஸோ அந்த 19வது ஓவர்ல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் ஒரு கேட்ச் அவுட் அப்படின்னு இந்தியா இந்த மேட்ச்ல அழகா ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற அந்த டென்ஷன் பரபரப்பான மொமெண்டம் உருவாகிற மாதிரியான நெருக்கடியான நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. இதன் காரணமா கடைசி ஓவர்ல வெறும் 8 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு இருக்கு. அதே போல கையில வெறும் 2 விக்கெட்டுகள் மட்டுமே இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு சிங்கிள் ஒரு 4 டபுள் ரன் எடுத்து இன்னும் 2 பந்துகள் இருக்கு. 2 பந்துக்கு 1 ரன் எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிற நிலைமையில அந்த 2 பந்துக்குமே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து அழகா ஜெயிச்ச மேட்ச்ல இந்தியா பார்த்தீங்கன்னா கடைசியா ஜெயிக்க முடியாம மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் விளையாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஸோ நம்ம இந்தியா தான் பேட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறதால மீண்டும் நம்ம இந்தியாவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வராங்க. வைபவ் அதே போல நமன் 2 பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டதே பாத்தீங்கன்னா நம்ம சூரியவன்ஷி வைபவ் அவர் தான். ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா வைபவ் அவர் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு சூப்பர் ஓவரை நம்ம கண் முன்னாடி காட்டினாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால் போட்ட ஃபர்ஸ்ட் பாலையே சிக்ஸருக்கு அடிச்சு விரட்டி அடிச்சாரு. 2வது பாலும் சிக்ஸருக்கு தான் போச்சு. 3வது பால் செம்மையான ஈஸியான ஒரு ஃபுல் டாஸ் பால். அந்த பாலையுமே சிக்ஸருக்கு கனெக்ட் பண்ண வைபவ். 4வது பால் ஒரு யார்கர் ஸ்லோ பால் மாதிரி போட்டாரு பங்களாதேஷ் போலர். அந்த பாலையுமே பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தோனி அடிக்கிற மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு சிக்ஸருக்கு விரட்டி விட்ட வைபவ். 5வது பந்து லெஃப்ட் சைடு பவுன்சர் பால் பயங்கரமா தலைக்கு மேல வருது. அந்த பாலையுமே சுழட்டி அடிச்சு 5வது பந்தையுமே சிக்ஸர் அடிச்சாரு வைபவ். இதனால இதுவரைக்கும் உலக கிரிக்கெட் வரலாற்றுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர்ல இப்படி கண்டினியூஸா யாருமே சிக்ஸர்களை பறக்க விட்டதே கிடையாது. அந்த சம்பவத்தை இந்த சூப்பர் ஓவர்ல செஞ்ச வைபவ். கடைசி பால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சிக்ஸருக்கு போக வேண்டியது. ஆனா ஜஸ்ட்ல பால் முன்னாடியே குத்திட்டதால அந்த பால் சிக்ஸருக்கு போகல. ஆனாலுமே பவுண்டரி போயிடுச்சு. ஆக மொத்தம் சூப்பர் ஓவர்ல எல்லாத்தையுமே சிக்ஸர் பறக்க விட்டு ஒரே ஒரு 4 மட்டுமே மிஸ் ஆயிடுச்சு கடைசி நேரத்துல. ஆக மொத்தம் 34 ரன்கள் வைபவ் எடுத்தாரு சூப்பர் ஓவர்ல. இதன் காரணமா சூப்பர் ஓவர்ல ஹையஸ்ட் ரன் எடுத்த டீம் பிளேயர் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டையும் வைபவ் நேத்து அவரு நிகழ்த்தியிருந்தாரு. இதன் காரணமா அடுத்ததா இந்த டஃப்பான ஸ்கோரை சேசிங் பண்ண வந்தாங்க பங்களாதேஷ். அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பந்துக்கு 6 சிக்ஸர் அடிச்சா மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நெருக்கடியான நிலைமையில பேட்டிங் பண்ண வந்த பங்களாதேஷ் அவங்களால ஒரு சிக்ஸர் கூட அடிக்க முடியல. எல்லா பாலுமே சிங்கிள் ஒரு டபுள் எடுத்தாங்க. கடைசியா இந்த மேட்ச்ல வெறும் 10 ரன்கள் மட்டுமே அவங்களால 6 பந்துக்கு எடுக்க முடிஞ்சது. இதன் காரணமா சூப்பர் ஓவர் வரைக்கும் த்ரில்லராக பயங்கரமா போன இந்த மேட்ச்ல நம்ம யாருமே பார்த்திராத ஒரு சூப்பர் ஓவர் மேட்சை நம்ம இந்தியாக்காக நேத்து விளையாண்ட வைபவ் தோல்வி அடைகிற மாதிரி போன இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு அவருடைய அபாரமான இந்த பேட்டிங்கால. ஸோ இதனால இந்த ஆசிய கோப்பை ஆட்டத்துல தற்போது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கு. முக்கியமா வைபவ் அவர் நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்ச அவருடைய இந்த செம்மையான பேட்டிங்கால இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.